கல்பாக்கம் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி நியமனம் மூலயமாக குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நோட்டீஸில் டீட்டெயிலாக வந்து என்னென்ன பணியிடங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஏஜ் குரூப்பு, அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்லேயும் என்னென்ன ரிசர்வ்டு வேக்கன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து பேசியிருந்தோம், அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காத கேண்டிடேட்ஸ் அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதற்கு முன்னாடி வந்து என்னென்ன பணியிடங்கள்லாம் வந்து இதில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சஸ்ஸு, அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்லேயே பேத்தாலஜி, ரேடியோகிராஃபி, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட், ஃபார்மசிஸ்ட்டு, டெக்னீஷியன்லேயே ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன். இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் முடித்தவர்கள், ஃபிசியோதெரப்பி முடித்தவர்கள், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அல்லது எம்டிஎஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடங்கள் தான் வந்து இதில் வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், உமன் கேண்டிடேட், எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸு கிடையாது. சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், எந்தெந்த பணியிடத்திற்கு என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னுமோ செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னென்ன பேட்டர்னில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக அதில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா 25 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 3 சென்டராவது நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த சென்டர்ஸில் யார் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்ற மாதிரியான மெத்தடில் யார் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். சரிங்களா? இதில் முக்கியமானது வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 30/6/2024. சரிங்களா? ரெடியாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுதே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வச்சுருக்கணும். ரெண்டுமே வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 20லேருந்து 50 கேபிக்குள்ள ஃபோட்டோவும் 10லேருந்து 20 கேபிக்குள்ள சிக்னேச்சரும் இருக்கணும். இந்த சைஸில் இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நெசசரி எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அதில் கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாக நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய என்வலப்பில் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும். நார்மல் போஸ்ட்டில் அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர், ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன், 3rd floor, ஹோமி பாபா பில்டிங், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு 603102 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். என்வலப்பில் வெளியில் டாப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே எழுதியிருக்கணும். உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து ஐஜி கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா கூகுள்லேயும் அல்லது வந்து க்ரோமில் இந்த மாதிரியான சர்ச் இன்ஜினில் ஐஜி கேர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐஜி கேர், அதாவது இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். அதில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத டைரெக்டாக கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஐஜி கேர் அப்படின்றத ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்ற இந்த ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இங்கே வரும். அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இருக்கு இல்லையா இந்த சர்ச் இந்த சர்ச் இதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து இப்போது இந்த லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஐஜிகர் 01/2024 அப்படின்றது வரும். இதில் எந்தெந்த மெடிக்கல் மற்றும் பேராமெடிக்கல் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்ற டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும் பிடிஎஃப், அதை நீங்கள் வச்சு பார்க்கலாம். இப்போது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து
ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குடைய டேட் வந்து ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 30/6/2024 நீங்கள் வந்து ஆன்லைன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜஸ் வந்து 6 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு யூசர் லாகின் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் பட்சத்தில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட், நான் முன்னாடி சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கே இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். யூசருடைய லாகின் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதாவது லாகின் ஐடி வந்து மறந்துட்டீங்க, இல்லைனா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபர்கட் அல்லது சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட்டை திரும்ப பெற்றுக்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய பேஜு. எப்பயுமே ஒரு செஷன் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ப்ரைமரி டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய பேர், 10th மார்க் ஷீட் இல்லைனா போர்டு எக்ஸாமில் உங்களுடைய பேர் வந்து எப்படி மார்க் ஷீட்டில் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் தான். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? மிடில் நேம் இருக்குது, சர்நேம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எழுதிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேம்லேயே ஃபுல்லாக வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, மதர்ஸுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதுவும் ஏஜ். ஓகேங்களா? 30/6/2024 அன்னைக்கு ஏஜ் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே கால்குலேட் பண்ணி அதிலே வந்துடும். சரிங்களா? அடுத்தது ஜெண்டர் இருக்குது, மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றது கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது மேரிட்டல்ஸ் ஸ்டேட்டஸ், சிங்கிளா, மேரீடா, அன்மேரீடா, டைவர்ஸ்டா, செப்பரேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது டீட்டெயில் ஃபார் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும், கரஸ்பாண்டிங் அட்ரஸ் இருக்கும். பர்மனெண்ட் அட்ரஸில் உங்களுடைய நிலையான முகவரி, சரிங்களா, ஸ்டாண்டர்டான முகவரி வந்து கொடுத்துக்கணும். இதே தான் வந்து இங்கேயும் வருது. பர்மனெண்ட் அட்ரஸும் அதாவது பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் சேம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் டிக் ஆகிடும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே வரும். இன்கேஸ் வந்து இந்த பெர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் வேறு அப்படின்ற மாதிரி இருந்தால் செப்பரேட்டாக இதை வந்து நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பெர்மனெண்ட் அட்ரஸ்க்கும் 1 by 1 நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங் அட்ரஸ்க்கும் ஃபில் பண்ணணும். சரிங்களா? பின்கோடு கண்டிப்பாக வந்து நீங்கள் டைப் பண்ணிடணும். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், சரிங்களா, லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும். அதே தான் கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது சேம் மொபைல் நம்பரை ஒன்ஸ் அகேன் டைப் பண்ணணும். சரிங்களா? அதற்கு முன்னாடி 0வோ +91 அப்படின்ற மாதிரியோ எதுவுமே நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய வேலிடான கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இமெயில் ஐடியை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். சேம் இமெயில் ஐடியை கீழே டைப் பண்ணணும். வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருக்கும் பட்சத்தில் அதை கொடுக்கலாம். அதே மாதிரி அதே மொபைல் நம்பர் திரும்பி ஒரு தடவை, அதே மாதிரி இமெயில், வேறு ஏதாவது இமெயில் இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? சேம் இது தான், +91 அல்லது 0 இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, திரும்பியும் ஆதார் கார்டு கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? வேறு ஏதாவது இமெயில் ஐடி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து மேண்டேட்ரியில் கிடையாது, கொடுக்குறது தான் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ முன்னாடி இருக்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் மேண்டேட்ரி கண்டிப்பாக அட்ரஸ் கொடுக்கணும், கரஸ்பாண்டிங் அட்ரஸும் கொடுக்கணும், மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுறது, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம், இது கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்டார் போடல. அடுத்தது லாகின் அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்களாக ஒரு லாகின் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லாகின் ஐடி கொடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் 15 கேரக்டருக்குள்ளே வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்ஃபபெட்டும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும். சேம் லாகின் ஐடியை இங்கேயும் டைப் பண்ணணும். அதற்கு முன்னாடி செக் அவைலபிலிட்டி அப்படின்றத கொடுக்கணும். இந்த செக் அவைலபிலிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், லாகின் ஐடி அவைலபிள், ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்றது வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்ததுன்னா
சேம் லாகின் ஐடியை நீங்கள் திரும்பி இங்கே டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான் 15 கேரக்டர் இருக்கணும். ஆல்ஃபா நியூமரிக்கல் இல்லைனா வந்து ஆல்ஃபா நியூமரிக்கல் எல்லாம் கலந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் நீங்கள் வந்து இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் மறக்காமல் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஏதாவது பேப்பர்லேயோ இல்லை டைரியில் எதுலையோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மெயில் வராமையோ இல்லை சர்வர் பிஸியாக இருக்க டைம்லேயோ நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? பாஸ்வேர்டு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திரும்பியும் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கேப்சா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இப்போ AETS அப்படின்னு இருக்குல்ல கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ் ஸ்மால்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய கன்ஃபர்மேஷன் வரும். அதாவது அப்ளிகண்ட்டோடைய நேமு, ஃபஸ்ட்டு நேமு, சர் நேமு, ஃபாதர்ஸ் நேமு அல்லது ஹஸ்பண்ட் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷ்னாலிட்டி இது எல்லாமே வரும். ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது. சரிங்களா? அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் இருக்கும். அதையும் நீங்கள் ஒன் செகண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது கன்ஃபார்மாக ஸ்டார் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்கலாம். ஆதார் நம்பரும் அதே மாதிரி கொடுக்கலாம். கிளைண்ட்டுடைய ஐபி அட்ரஸ் அப்படின்றது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, ஐபி அட்ரஸ் வந்து நோட் ஆகிடும். அதுதான் வந்து நீங்கள் இந்த சிஸ்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபு. எந்த சிஸ்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டம், இப்போ மொபைலாக இருந்தாலும் சரி அல்லது கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, அதற்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதுதான் இங்கே வரும் சிஸ்டத்தோடது. அடுத்தது இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எடிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து எடிட் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் இந்த ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஐஜி கேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ், கைண்ட்லி லாகின் வித் ரெஜிஸ்டர்ட் லாகின் ஐடி அண்ட் அதாவது பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் டைரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு போகலாம். கிளிக் டு லாகின் அப்படின்றது கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். அல்லது நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். சரிங்களா? இந்த யூசர் லாகின் பேஜில் வந்து உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்றது வரும். இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதாவது உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்பொழுது அந்த ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெயில் வரும். அதாவது ஐஜி கேர்லேருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். உங்களுடைய லாகின் ஐடி வரும். எந்த டேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்றது வரும். இதில் வந்து ஓடிபியும் உடனே வந்து உங்களுடைய மெயிலுக்கு வரும். இதுதான் யுவர் இமெயில் ஓடிபி. சரிங்களா? இந்த ஓடிபியை தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த மாதிரி வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஐஜி கேர் யுவர் ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். டு கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லி லாகின் வித் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது இங்கே வரும். இதில் தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இது வந்து மெயில்லையும் வரும், எஸ்எம்எஸ். இதுதான் வந்து மெயிலில் வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதாவது டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்றது வரும். இங்கேயுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இதுதான் அப்படின்றது வரும். 30/6/2024 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடு வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால் அதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடணும் இந்த டேட்டுக்குள்ளே, டைம் பவுண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வரும். மெயில்லையும் சரி மொபைலுக்கும் சரி இந்த பேஜும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய பேர் வந்து இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பணியிடங்கள்லாம் இருக்கோ, குரூப் ஏ போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த கிளிக் ஹியர் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து செகண்ட் பேஜில் அதாவது இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணியிடங்களும் வந்து இதில் இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியரை வந்து நீங்கள் அதாவது கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போது குரூப் சி பிஹெச்எம் அதாவது ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய செகண்டரி டீட்டெயில்ஸு, இது வந்து செகண்டரி டீட்டெயில்ஸு. இதில் அப்ளிகண்ட்டோடைய நேம் இங்கே வரும். எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். சரிங்களா? மிச்சப்படி வேறு எந்த இதுவும் ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு விண்டோவும் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்காக தான். அடுத்தது இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் குரூப் சி இங்கே வந்து போஸ்ட் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க குரூப் சி. அதே மாதிரி போஸ்ட் அப்ளைட் ஃபார் ஃபார்மசிஸ்ட்னு வந்துடும். டிசிப்ளினும் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது வந்துடும். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தீங்க இல்லையா, அந்த இது வந்துடும். ஜெண்டரும் அதே மாதிரி தான். கேட்டகரிக்கு வந்து யூஆர், எஸ்டி, எஸ்சி, ஓபிசி, நான் கிரிமி லேயர், இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ரிலீஜன் இருக்கும், ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து 1 by 1 நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து கேட்டகரியில் வந்து நீங்கள் கேட்டகரி கொடுத்த உடனே நேம் ஆஃப் த காஸ்ட், சப்காஸ்டோடைய நேம் வரும் கேட்கும். காஸ்ட் சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் காஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய கம்யூனிட்டியோடைய நேம் வந்து என்ன அப்படின்றது டைப் பண்ணணும். சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு காஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ என்றைக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து அதில் கொடுக்கணும். அடுத்தது ட்ராவல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதாவது அப்ஜெக்டிவ் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, ரிட்டன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அடுத்தது இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஸ்கில் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து இந்த சென்டருக்கு போகிறதுக்கான ட்ராவல் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு நோட்டீஸ்லேயே கிளியராக கொடுத்துருந்தாங்க இல்லையா, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் பர்சனல் இன்டர்வியூக்கும் வர்றதுக்கு கிளைமிங் வரத்துக்கும் போகிறதுக்குமான ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஃபார்மெட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இந்த ஃபார்மெட்டை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மெட்டை கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் அலவன்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அதற்கு தான் வந்து அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய அப்ளிகண்ட்டோடைய நேமு, பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பேரில் இருக்குது, மேக்ஸிமம் உங்களோட பேரில் இருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் கொடுக்குறது நல்லது. ஏன்னா அதான் கேட்டிருக்காங்க, நேம் இன் பேங்க் அக்கௌண்ட்டு. அப்ளிகண்ட்டோடைய நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கோட நேமு, பிரான்ச்சோட நேமு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். எல்லாமே வந்து ஸ்டார். சரியா? அடுத்தது வந்து ரிலீஜன் கொடுக்கணும். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் டொமிசைலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சேர்ந்த கேண்டிடேட்டாக இருந்தால் தமிழ்நாடு கொடுங்க. ரிமைனிங் இருக்க எந்த கேட்டகரி எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து டொமிசைல் ஸ்டேட் வந்து கொடுங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்டா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், பிஎஸ்சியூவில், இல்லை அட்டானமஸ் பாடியில் எதுலேயாவது வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் தமிழ்நாடு, பிடபிள்யூடி கேண்டிடேட் நோ, ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்ட் நோ. சரிங்களா? எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 30/6/2024 தான் வந்து கட் ஆஃப் டேட்டு. அதனால் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டிகிரியாக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கணும். சரிங்களா? முடிச்சிருக்கணும் அப்படின்னா தான் எலிஜிபிள். என்னென்ன டீட்டெயிலாம் கண்டிப்பாக மேண்டரியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி மார்க்ஸு, ஹெச்எஸ்சி மார்க்ஸு, 10th 12th மார்க்ஸு, டிப்ளமோ. நான் வந்து இப்போ ஃபார்மசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால டிப்ளமோ கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? எந்த போர்டு, எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ், இல்லைனா எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில், எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தீங்க, எந்த மாதம் இயர் ஆஃப்
பாசிங் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதில் முக்கியமாக வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? பிஃபார்ம் கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. அதனால தான் இங்கேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி கொடுத்தா மட்டும்தான் டிப்ளமோ மட்டும்தான் கொடுக்கணும். டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஓகே. கண்டிப்பாக வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பிஃபார்ம் அல்லது எம்ஃபார்ம் வேறு எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அது ஓகே. ஆனால் கண்டிப்பாக டிப்ளமோ இருக்கணும். டிப்ளமோ இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக பிஃபார்ம் இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இதில் வந்து மேண்டேட்ரியில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து டிப்ளமோ டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த மாதம் நீங்கள் வந்து முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயிலும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் வந்து 3 மாதம் வந்து ட்ரைனிங், ஃபார்மசியில் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசிஸ்ட்டாக சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்றது வரும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து 3 மாதம் ட்ரைனிங், அதாவது ஃபார்மசியில் ட்ரைனிங் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நாட் எலிஜிபிள்னு வந்துடும். சரிங்களா? இதுவுமே மேண்டேட்ரி அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்களா, 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றது எஸ்னா எஸ் கொடுத்தா மட்டும் தான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். இதில் சூஸ் ஃபைல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பென்ட்ரைவ்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இதே மாதிரி தான் சிக்னேச்சரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு சிக்னேச்சர் வந்து நீங்கள் கரெக்டாக எலிஜிபிளாக தெரியுதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ரெண்டும் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபோட்டோகிராஃப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்றது வரும். அதே மாதிரி சிக்னேச்சரும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்றது வரும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோவும் இருக்கும், சிக்னேச்சரும் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து சென்டர் கொடுக்குறது. சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா வேரியஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் நமக்கு இங்கே கிட்ட அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இதெல்லாம் இருக்குது. அதனால் 3 ஆப்ஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுனால 3 ஆப்ஷன் நான் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணி போக முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? செக் பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு சென்டர் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்றது வரும். இந்த இடத்துல உங்களுடைய பேர் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு அப்படின்றது வரும். நீங்கள் வந்து அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றதையும் இருக்கும். ஓகே. இதில் வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் திரும்பி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த லாகின் வந்து ப்ரைமரி லாகின் வந்து உங்களுடைய லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி வரும். இந்த இது வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் போடணும். சரிங்களா? அதை போட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் இருந்தால். சரிங்களா? பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னா எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு இல்லையா, லாகின் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியும் லாகின் பாஸ்வேர்டு அதே மாதிரி இந்த கேப்சா இதை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த இது வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு கிளிக் ஹியர் அப்படின்றது இருக்கும். இதே இதில் வந்து
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, பிரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதனால் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்றது வரும். சரிங்களா, அண்டர் ப்ராசஸிங் வரும். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீயும் இருக்கும். கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை திரும்பியும் நீங்கள் வந்து கிளிக் ஹியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகண்ட் லாகின்குள்ளே வந்து வரும். அப்ளிகண்ட் லாகினில் என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு மெயில்லையும் எஸ்எம்எஸ்லையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றது கொடுக்கணும். சரிங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் வந்து வரும். டாக்குமெண்ட் அப்லோட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுக்கு 10th மார்க் ஷீட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட், இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட் இமேஜாக இருந்தாலுமே ஓகே தான். அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது கேட்டகரி சர்டிஃபிகேட், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து செப்பரேட் ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுவுமே சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். தேர்டு வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து ரைட் ஃப்ரம் 10th 12th டிப்ளமோ, டிகிரினா டிகிரி, இந்த மாதிரி என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக, ஒரே பிடிஎஃபாக நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுத்து ஒரே பிடிஎஃபாக மாற்றி அந்த பிடிஎஃபை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்பொழுது ஆஸ் யூஷுவல் தான் இங்கே வந்து சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்து தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அந்த செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்லோட் அப்படின்றது கொடுத்துட்டு இது 3ம் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி வரும். சரிங்களா, மேலே இருக்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜேபிஜி இமேஜ் ஃபார்மெட்டில் ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணலாம். தேர்ட் இருக்கிறதும் நீங்கள் அதே மாதிரி அப்லோட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 20 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே உங்கள் ஃபைல் சைஸ் இருக்கணும் அப்படின்றதும் வந்திருக்கும் அலர்ட் மெசேஜ். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பரான சைஸை வந்து இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3மே க்ரீனில் வந்துடும். அதாவது 3மே கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது 3ம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கேப்சா வந்து இருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா, ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைனில், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்றது வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ரிமைனிங் டீட்டெயில் வந்து உங்களுடைய பேர் இதெல்லாம் வரும். சரிங்களா, பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, இந்த பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து இருக்கும். அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுடைய நம்பரு, இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு என்ன டிசிப்ளின்றது வந்து ஃபார்மசிஸ்ட் இருக்குது, நேம் உங்களுடைய பேர், ஃபுல் நேமு, மிடில் நேமு, சர் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து 1 by 1 நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா, இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது தான். இதை 1 by 1 வேர்ட் பை வேர்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இன்கேஸ் வந்து எதாவது மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போவே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் வந்து கிளியராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும், அந்த சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் வந்து நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி வந்து ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரிங்களா, உங்களுடைய பேர், அதே மாதிரி என்ன டிசிப்ளின், என்ன கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து உங்கள் ப்ரிவ்யூவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இருக்கும். சரிங்களா, இன்கேஸ் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு யூசர் லாகின் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் போட்டுட்டு அந்த கேப்சா போட்டுட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த யூசர் லாகினை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆன பேஜில் கடைசியாக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிங்கனோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து குரூப் சி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு லாகின் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும். கம்ப்ளீட்டட் வந்துருச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா,
அதுக்கு அந்த லாகின் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் அப்படின்றது வரும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து நர்சிங் ரிலேட்டட் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க கோர்ஸு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் பேத்தாலஜி, ரேடியோகிராஃபி, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, ஃபார்மசிஸ்ட்டு, டெக்னீஷியன் பிலேயே வந்து ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியனில் இசிஜி டெக்னீஷியன், கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன், அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி, எம்எஸ் முடித்தவர்கள், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் முடித்தவர்கள், அதே மாதிரி பிடிஎஸ் அல்லது எம்டிஎஸ் போன்ற கோர்சஸ்லாம் முடித்தவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து இந்த வீடியோவை அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.